எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பழையதையும் நினைச்சு சிந்திச்சு சிந்திச்சு கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமான்னு கேட்க கூட யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? மனுஷங்க விசாரிச்சு என்ன ராசாட்சி ஆக போகுது? கவலைப்படாத ராசாட்சி, உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. உனக்காக பரிதவிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குமா? ஏசப்பாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு நிறைய ஜனங்க கூடி வந்தாங்க. 3 நாளா சோறு தண்ணி இல்லாம பிரசங்கத்தை கேட்டாங்கம்மா. அவங்க எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பிள்ளைங்க பசியோட வீட்டுக்கு போகுதே, நான் ரொம்ப பரிதவிக்கிறேன்னு சொன்னாருமா. பரிதவிக்கிறதோட விடல ராசாட்சி, எல்லாத்துக்கும் பசியார சாப்பாடு கொடுத்தாங்கம்மா. ஜனங்களுக்காக பரிதவிக்கிற இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்திருக்கியாமா? அந்த தெய்வம் இருக்கும்போது நீ ஏன் ராசாட்சி கவலைப்படுற? அவரு உன்னை விசாரிப்பாருமா, உனக்காக ஒரு பரிதவிக்காருமா. உன் துக்கத்தெல்லாம் ஏசப்பா சந்தோஷமா மாத்துவார் ராசாச்சி. அவங்க விசாரிக்கல இவங்க விசாரிக்கலன்னு கவலைப்படாதம்மா. உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும்போது எதுக்கு ராசாச்சி நீ கவலைப்படுத?